அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஏதோ அரசியல் ஏதோ மாற்றம் நிகழ்ந்துடும் நம்புறது இருக்குல்ல, இது தற்குறித்தனம் மட்டுமல்ல. விஜயோட அரசியல் எலைட் அரசியல், களத்திலே நிற்காத ஒரு மீடியா மேனியா அரசியல். அது சொந்த கட்சிக்காரனையே சந்திக்காத வருச்சு. கற்ப கரகத்துக்குள்ள எப்படி சாமியை வச்சிருக்கிறாங்களோ, எல்லாரும் பார்க்க முடியாது, தூக்க முடியாது, தொட முடியாது, வணங்க முடியாதுன்னு வச்சுருக்காங்களோ, அது மாதிரி பனையூர் பங்களாவுக்குள்ளே பத்திரமாக இருந்து கொண்டு எப்போதாவது வெளியில் வந்து 10 பஞ்சு டைலாக் பேசிட்டு மறுபடியும் பதுங்கு குழிகளில் போகிறது மாதிரி போயிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி வேணாமா? நீங்கள் சீண்டி பார்க்குற இடத்துல திமுக இருக்கு. நான் கேட்குறேன், உண்மையிலேயே 1 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்திருந்த இயக்கமாக இருந்திருந்தால் கரூர் மருத்துவமனையில் களப்பணி செஞ்சுருப்பாங்கல்ல. இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தற்குறி பேற்ற அணி. தன்னுடைய குறிப்பை வந்து சொல்வதற்காக உயர்வாக பேசிக்கொள்வது அப்படிங்கிறத இலக்கணத்தில் தற்குறி பேற்ற அணிப்பா. அங்கேருந்து பிறந்த வார்த்தை தான் தற்குறி. நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது மாதிரி எல்லாத்தையுமே நீங்களா உங்கள் பங்களாக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் தான் பெரிய கட்சின்னு மீடியாக்களை வச்சு போஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம்னா நேற்று நடந்த காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான். அதில் அவர் பேசின விஷயங்கள், நிறைய விஷயங்கள், குறிப்பாக அரசாங்கத்தையே அதிர விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது இப்போ வரைக்கும் அது வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களை குறித்து சோசியல் மீடியாவிலையும் பல சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலையுமே ஒரு கடுமையான விமர்சனம் வந்து தற்குறி கூட்டம் என்று ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்த போது, நாங்கள் தற்குறி கிடையாது, ஆச்சரிய குறி அப்படின்ட்டு விஜய் அறிவிக்கிறார். எனக்கு அது உண்மைதான்னு தோணுது. என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, களத்துக்கே வராமல் ஒரு பக்கம் பனையூர் பங்களா, தனி விமானம், சொகுசு பேருந்து, ஸ்டார் ஹோட்டல் நட்சத்திர சந்திப்பு, துக்கம் விசாரிப்பதற்கு கூட நட்சத்திர விடுதி சந்திப்பு, ஸ்பாட்டுக்கு போகாமல் இருக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா தகரத்தை வச்சு அடைச்சிட்டு ஒரு 2000 பேரை வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே உள்ளரங்கத்துக்குள்ளே சந்திக்கிறது, இப்படி ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கிற்குள்ள ஒரு பஞ்சு டைலாக் பேசுகிறது மூலமாக ஏதோ அரசியல் ஏதோ மாற்றம் நிகழ்ந்துடும் நம்புறது இருக்குல்ல, இது தற்குறித்தனம் மட்டுமல்ல. இப்படி நம்புறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த நம்பிக்கையில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னா, மணல் எந்த இடத்துல அள்ளப்படுதோ அங்கே போய் வந்து 1000-2000 இளைஞர்களை திரட்டிட்டு போய் லாரியை சிறைப்பிடித்தா அது போராட்டம். இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கடந்த காலங்களில் திராவிட இயக்கம் நடந்துச்சு. இந்தியை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அரங்கத்தில் பேசிட்டு வீட்டில் போய் திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் போய் வீட்டில் போய் படுத்துக்கல. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? தண்டவாளத்தில் தலையை வைக்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு திமுக பாடல் உண்டு. எதனால் அந்த பாடல்? கள்ளக்குடியில் தான் அவர் தண்டவாளத்தில் தலையை வைக்கிற போராட்டத்தை நடத்தினார். எதுக்காக? மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ரயில்வே துறை. மத்திய அரசாங்கம் வந்து ரயில் மட்டும் விடலை, எங்கள் மொழியை வந்து காலி செய்கிறதுக்கு 3வது மொழியாக, தாய்மொழியை வந்து அழித்தொழிப்பதற்கான ஒரு 3வது மொழியாக இந்தி மொழியை திணிக்க பார்க்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு 2வது மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்வோம், இந்தி படிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது, இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறதுக்கு வெறும் கருத்தரங்கம் போட்டாங்களா, ஹால் மீட்டிங்கில் பேசினாங்களா, இல்லை தண்டவாளத்தில் தலை வச்சாங்களா? தண்டவாளத்தில் தலை வைக்கிற போராட்டம் என்பது என்னவென்றால், களத்திற்கு நான் வந்து விட்டேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இளைஞர்களும் மாணவர்களும் திரளாக திரண்ட போது துப்பாக்கி சூடு நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? உயிர் பலி ஆனாங்க. அவர்கள் ரத்தத்திலே தான் திமுக பூத்தது. அதனால தான் இந்தியை வந்து அவர்கள் ஆதரிக்கிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதனால தான் அதற்கு எதிரான போராட்டம், வீரம் செறிந்த போராட்டம் நடந்ததுனால தான் காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வெறுமனே வந்து மேடை பேச்சினால வந்து திமுக வந்து காமராஜரை வீழ்த்திருச்சு, காங்கிரஸை வீழ்த்திருச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தர்றான். உண்மை கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலையும் மகத்தான பேச்சாளர்கள் உண்டு. குமரி ஆனந்தன் மாதிரி ஆட்கள் உண்டு, தமிழறிமணிய மாதிரி ஆட்கள் உண்டு, எத்தனையோ மகத்தான பேச்சாளர்கள் எல்லாம் அந்த களத்திலும் இருந்தார்கள். அதல்ல மேடை பேச்சு அல்ல அது. எல்லா இயக்கங்கள்லேயுமே மேடையில் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஜீவானந்தம் இருந்தார், பின்னாளிலே தா பாண்டியன் இருந்தார்,
எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. களத்திலே நீ யார்? கவர்ச்சி அரசியல் என்பது வேறு, களத்திலே நிற்கிற அரசியல் என்பது வேறு. விஜயோட அரசியல் எலைட் அரசியல், களத்திலே நிற்காத ஒரு மீடியா மேனியா அரசியல் அது. அதனால் இந்த மேனாமினிக்குத்தனம் இருக்குல்ல, எங்கேயுமே நான் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் இருக்குது, கதையை கொண்டு வந்து ஒருத்தன் கொடுக்குறேன், அதை படித்து முடிச்சுட்டா படம் நடிக்க ஸ்பாட்டுக்கு போகணுமா? நம்ம நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறீங்களா இல்லையா? கதை டிஸ்கஷன் வந்து நட்சத்திர ஹோட்டலில் நடக்குது, சாங் கம்போசிங் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஆடணும்ல. இப்போ படப்பிடிப்பிற்கென்றே நீங்கள் தளத்துக்கு போகணும், படப்பிடிப்பு தளத்திற்கு போகணும்ல. களத்துக்கு போகாமல் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு அரங்க கூட்டம் போட்டு 5 டைலாக் 10 டைலாக் பேசிட்டா ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவாரா? அதுலேயும் ரொம்ப காமெடியான விஷயம், பவள விழா கொண்டாடுற பாப்பாங்கிறாரு. அரசியலில் யார் பாப்பா? விஜய் தான் பாப்பா. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை, 2 மாநாடு நடத்தியிருக்காரு. அதை கணக்கு பண்ணால் 1.5 வருஷத்தை கழித்து 2 வருஷத்துக்கிட்ட வர்றாருன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே 2 வருஷம் குழந்தை பாப்பாவா, 75 வருஷ வயதை எட்டி இருக்கக்கூடிய திமுக பாப்பாவா? திமுக முதிர்ந்த இயக்கம், முழுமை பெற்ற இயக்கம், பல களங்களை கண்ட இயக்கம், பல முறை 6 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. களத்தை வந்து மிகப்பெரிய போராட்ட களங்களை கண்டது, எமர்ஜென்சியை கண்டது. அது உன்னைய மாதிரி இதை விட வசீகரமாக, இதை விட கவர்ச்சிகரமாக, இதை விட மக்கள் திரள் கொண்டிருக்கிற எம்ஜிஆரை எதிர்கொண்ட இயக்கம் தானே திமுக. எம்ஜிஆரை பார்த்து திமுக என்ன பதுங்கு குடிக்கலையா வச்சு ஃபைட் பண்ணாங்கல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கு வேணால் எம்ஜிஆர் இருக்கும்போது அவர்கள் வந்து சில பின்னடைவை சந்தித்திருக்கலாம். போராட்ட களங்களில், மாற்று அரசியலை முன்னெடுப்பதில், மாநில சுயாட்சி பேசுவதில், மாநில உரிமையை நிலைநாட்டுவதில், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அழைத்து வந்து தங்கள் மாநில மாநாட்டில் பேச வைப்பாங்க. கூட்டாட்சி தத்துவத்திற்கான அடையாளமாக இருப்பாங்க. வெறும் மாநாடல்ல, சிறை நிரப்பும் போராட்டத்தை திமுக அறிவிக்கும். நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு கட்சி என்பது வெறுமனே வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து 5 டைலாக் பேசுறது அல்ல. தேனுன்னு எழுதி நாக்கில் நக்குனா இனிக்குமா? விஜய் பேசுகிறதுலாம் ஏட்டு சுரக்காய், கறிக்கு உதவாது, களத்துக்கு வராதவர். அதனால் அவர் என்னென்னமோ சொல்கிறாரு. வீட்டுக்கு வீடு வந்து திராவிட மாடல் அரசு வந்து ஏற்கனவே வந்து சைக்கிள் கொடுத்துருக்கு, மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கு, இவர் பைக்கு கொடுக்குறேங்கிறார். ஆமாம், இப்போ நிறைய அவர் மேலே விமர்சனம் வச்சாங்க. ஒவ்வொரு தடவை வராரு, பரப்புரையில் பேசுறாரு, ஆனால் அவர் என்ன பண்ண போறாரு? ஆமாங்க, அவர் வந்து டுபாக்கூர் ஐட்டமாக அள்ளி விடுறாரு. வீடு கட்டி கொடுக்க முடியுமா எல்லாத்துக்கும்? அரசாங்க குடியிருப்புகளை கொஞ்சம் உருவாக்கலாம், குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கலாம், சில இதெல்லாம் உருவாக்கலாம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா? அதுக்கான நிதி ஆதாரம் இங்கேருந்து வரும். நடைமுறை சாத்தியமா? எல்லாத்துக்கும் பைக் வாங்கி கொடுக்க முடியுமா? அதுக்கு வந்து பைக்குக்கு வந்து மானியம் தான் கொடுக்க முடியும். அதனால் இவர் ஒரு கற்பனாவாதத்தில் இருக்கிறார். சினிமாக்காரருங்கிறதுனால ஒரு கற்பனாவாதத்தில் தான் விஜய் இருக்கிறார். தவிர களத்திலே இல்லை, மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதுக்கான. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகணும். சுதந்திரம் வேணும்னு பேசிட்டு காந்தி வீட்டில் போய் படுத்துவங்கள போராட்ட களத்துக்கு வர்றாரு. சாதி ஒழியணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கட்டுரை எழுதிட்டு ஹோட்டல் ரூமில் போய் தூங்கலை. அவர் கள போராட்டத்தில் நின்றார். வாழ்நாள் முழுக்க சமூக நீதி போராட்டத்தில் பெரியார் நின்றார், சமத்துவத்திற்காக நின்றார், சமூக நீதிக்காக நின்றார். அப்படியே களத்தில் போராடி தான் ஒரு கட்சியை வளர்க்க முடியுமே தவிர யாருமே வந்து யாரையுமே நான் வந்து யாரையும் சந்திக்க மாட்டேன், சொந்த கட்சிக்காரனையே சந்திக்காதவர் விஜய். எல்லாமே தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி கொண்டு கற்பக்கரகத்துக்குள்ளே எப்படி சாமியை வச்சுருக்கிறாங்களோ, எல்லாரும் பார்க்க முடியாது, தூக்க முடியாது, தொட முடியாது, வணங்க முடியாதுன்னு வச்சுருக்காங்களோ, அது மாதிரி பனையூர் பங்களாவுக்குள்ளே பத்திரமாக இருந்து கொண்டு எப்போதாவது வெளியில் வந்து 10 பஞ்ச டைலாக் பேசிட்டு மறுபடியும் பதுங்கு குழிகளில் போகிறது மாதிரி போயிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வெறும் வந்து ஒரு ஜனநாயகனுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிற நாள்லேருந்து தேர்தல் வருகிற நாள் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்களில் ஒரு சிறிய சுற்றுப்பயணம் வந்துட்டு முதலமைச்சராகலான்னு நினைக்கிறாரு. சாத்தியமாகலாம், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இல்லை சார், அவர் அடுத்த கட்ட பரப்புரை கூட சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி பரப்புரை ஆற்றுறது கூட அனுமதி கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்களே. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம், காவல்துறை பூரா பாதுகாப்பு பணிக்கு பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு துயரத்தை நினைவு கூறுகிற ஒரு நாள். அதற்கு சில நினைவேந்தல்களோ அல்லது வந்து சில போராட்டங்களையோ கூட அவர்கள் அறிவிப்பார்கள். அதுவும் வந்து காவல்துறை வந்து
பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு நாள். நடுவில் கேட்குறாரு. அதனால் வேறு தேதி கேளுங்க தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெரிசல் மரணத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்ததற்கு பின்பு அதற்கான குற்ற உணர்ச்சியவே அடையாமல் சிஎம் சார் அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு சவால் விட்டுட்டு இப்போ கூட நீங்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டீங்க. ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி வேணாமா? நீங்கள் சீண்டி பார்க்குற இடத்துல திமுக இருக்கு. நான் கேட்குறேன், நீங்கள் இன்னும் கட்சி கட்டமைப்பே இல்லை. கேட்டால் நான் 1 கோடி பேரை சேர்த்துட்டேன் உறுப்பினரான்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே 1 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்திருந்த இயக்கமாக இருந்திருந்தால் கரூர் மருத்துவமனையில் களப்பணி செஞ்சுருப்பாங்கல்ல, ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. நீங்கள் வெள்ள பேரிடர் காலங்களில் சென்னையே மூழ்கி கொண்டிருக்கிற நேரங்களில் எஸ்டிபிஐ, தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து களப்பணியில் வேலை செய்கிறாங்கல்ல. இவ்வளோ பெரிய இளைஞர்களை திரட்டி வைத்திருக்கிறேன், எனக்கு அப்படியே எங்கே போனாலும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் வந்துடும் அப்படிலாம் அவர் சொல்கிறார்ல. களத்துக்கு யார் வந்தார்? ஸ்பாட்டுக்கு ஒருத்தன் கூட வரல. அப்போ ஒரு நெரிசல் மரணத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க, நிவாரணத்தை வந்து திமுக அரசு செய்யும், முதலமைச்சர் நடுராத்திரில் தனி விமானம் ஏறி வருவார், நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க. நீங்கள் தனி விமானத்தில் தப்பிச்சு ஓடுறீங்க. அப்போ அரசியலை எப்படி அணுக வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு வந்து இல்லை. அவர் ரொம்ப எளிதாக மேம்போக்காக அரசியலை பார்க்குறாரு என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அவர் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில் வந்து 60 வருஷமாக பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? காஞ்சிபுரத்திலே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அறிவிக்கணும். மணல் மாஃபியாக்கள் வந்து அள்ளிட்டு போகிறேன் மணலைனா லாரியை சிறைப்பிடிக்கிற போராட்டம் நடத்தணும். இதுதான் கள செயல்பாடு. ஸ்பாட்டுக்கே நான் வரமாட்டேன், ஆணவ படுகொலை நடக்குதா, ஸ்பாட்டுக்கு போக மாட்டேன், அறிக்கையை மட்டும் வெளியிடு. அறிக்கையை வச்சு என்ன செய்கிறது? அறிக்கையை வச்சு படிச்சுக்கலாம். பாதிக்கப்பட்டவனை பார்க்க வராத ஒருவனை எப்படி தலைவனாக பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது, தலைவனாக பார்க்க முடியாது. அதனால் விஜய்க்கு வந்து இன்னும் அரசியல் ஞானமே வரல. அவர் இன்னும் ஆச்சரியக்குறியாக மாறவே இல்லை. தற்கூறினா என்ன தெரியுமா? தத்துவத்தை பின்பற்றாமல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறவன் தான் தற்கூறி. இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தற்கூறி பேற்றாணி. தன்னுடைய குறிப்பை வந்து சொல்வதற்காக உயர்வாக பேசிக்கொள்வது அப்படிங்கிறத இலக்கணத்தில் தற்கூறி பேற்றணிம்பான். அங்கேருந்து பிறந்த வார்த்தை தான் தற்கூறி. இப்போ நீங்கள் வந்து எது தற்கூறி பேற்றணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்ணகி வந்து கோவலனோட மதுரைக்குள்ளே வருகிற போது பாண்டிய நாட்டு கொடி அசைந்தது, கொடி அசைந்தது. இவங்க நடந்து வர்றாங்க. அங்கே வந்து கோவலன் வந்து பலியிடப்பட போகிறான், ஒரு பொற்கொள்ளனால் பழி சாட்டப்பட்டு, திருடன் என்று பழி சாட்டப்பட்டு கொல்லப்பட போகிறான் அப்படிங்கிறதுனால அடுத்த காட்சி அது. அப்போ இந்த பாண்டிய நாட்டு கொடி அசையுதுல, அது சிலப்பதிகாரத்தில் எழுதுகிற போது என்ன சொல்லுவான்னா, வந்துராதியன்னு அசைச்சு கொடி அவனுக்கு கவிதையில் எழுதுவான், செய்யல. கொடி உண்மையிலே அப்படி வந்துராதி சொல்லுமா? சொல்லாது. ஒரு கவிதை நயத்தில் அப்படி சொல்லுவான். இதுக்கு பேர் தான் தற்கூறி பேற்றை. தன்னுடைய கருத்தை உயர்த்துவதற்காக கூடுதலாக சொல்கிறது. 27,000 பேர் கூடின கரூரில் வந்து நாங்கள் தான் பெரிய கட்சிங்கிறான். 27,000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க கரூர் சட்டமன்றத்தில், தாவேகா ஜெயிக்குமா? 1.5 லட்சம் ஓட்டு வேணும். அதுவும் பல மாவட்டத்துலேருந்து வந்திருக்கான். நாமக்கல்லேருந்து வந்திருக்கான், கரூர்லேருந்து வந்திருக்கான், திருச்சி பக்கத்துலேருந்து வந்திருக்கான். 4 மாவட்டத்துக்காரங்க சேர்ந்து 27,000 பேர் தான். ஒரு தெருவுக்குள்ளே வச்சு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தினதுனால அது பெரிய கட்சின்னு சொல்கிறான். தொலைக்காட்சியும் பல சோசியல் மீடியாக்களும் பூஸ்டப் பண்ணுறதுனால விஜய் பெருசாக தெரிகிறார். இதை விட அதிக கூட்டத்தை கூட்டிய அரசியல் கட்சிகள்லாம் இருக்கிறது. அதனால் விஜயை பொறுத்தவரையில் மக்களை நோக்கி அரசியலில் வரணும். நீ என்ன சொல்கிறேன்னா, நீ நெரிசல் மரணத்தில் இறந்தா கூட நீ தான் என்னைய பார்க்க வரணுங்கிற. அதனால் அவருடைய அரசியல் ஒரு நாளும் வெல்லாது. மக்களை நோக்கிய ஒரு அரசியல் இருக்கணும். மழைங்கிறது வந்து மழை மேகமாக அங்கேயே நிற்கக்கூடாது, மண்ணில் புரளணும். பூமிக்கு வந்தால் தான் அது மழை நீர், அங்கேயே நின்றால் அது மழை நீர் கிடையாது. அதனால் பனையூர் பங்களாவுக்குள்ளே பத்திரமாக இருந்து கொண்டு ஒரு காற்றோடு கத்தி சண்டை நடத்துவது மாதிரி ஒரு சும்மா அவராக சொல்கிறார், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறார். திமுக இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதோட கட்டமைப்பு என்ன, அதோட வலிமை என்ன? அது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது. நீங்கள் முதலமைச்சராக கனவு காண்கிறீங்க, அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. முதல் முறையாக இல்லை, 6வது முறை இருக்காங்க, 7வது முறைக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதனால் வெறுமனே சவுடால் பேசுகிறதுனால வெற்று சவுடால்களால் விஜய் வெல்ல முடியாது. இல்லை சார், லாஸ்ட் டைம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க நடத்துகிற கூட்டத்துலேயும் சரி, அவங்களுடைய சந்திப்புலையும் சரி, அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு வராங்கன்னு தோணுது. ஏன்னா
இப்போ லாஸ்ட் டைம் இந்த காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்புகள் கூட பெண்கள் குழந்தைகளோட வரும்போது அவங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஏமா கூட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறாங்களோ? அதாவதுங்க, ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பு நீங்கள் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இடத்துல வந்து குண்டு வெடிச்சதுக்கு பின்னாடி பாதுகாப்பு நடவடிக்கை சிறப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்குமா? ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு, ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பு எச்சரிக்கையாக இருப்பது சரியாக இருக்குமா? நடந்த பின்பு அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஒரு கட்சிக்கு தொண்டரணி அமைக்கப்பட வேண்டும். ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்துவதை ஒழுங்கு செய்வதற்கு வெறும் காவல்துறை மட்டுமே போதுமானது அல்ல. கட்சி தொண்டர்கள் மூலமாக அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும்ங்கிற எல்லா அரசியல் கட்சியும் தொண்டரணி வச்சுருக்கான். அந்த தொண்டரணியை வந்து நிர்வகிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் அவங்க எப்போ முடிவெடுக்கிறாங்க? 42 பேருடைய மரணத்திற்கு பின்பு தான் முடிவெடுக்கிறாங்க. அப்போ இதற்கு எவ்வளோ விலை கொடுக்குறாங்க? சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சாலைகளில் ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருப்பான். என்னையா இந்த இடத்துல ரோட்டில் 4-5 இடத்துல ஸ்பீடு பிரேக்கராக இருக்குது அப்படின்னு கேட்டோம். இந்த இடத்துலலாம் விழுந்து செத்துருக்காங்க ரொம்ப பேர் ஸ்பீடாக போய். அப்போ ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கரும் ஒரு பணம், அதில் ஏறி ஏறி போகிறோம் நம்ம. ஒருத்தர் செத்தாதே ஸ்பீடு பிரேக்கர். இது சரியான நிர்வாகமா? நிச்சயமாக இல்லை. அது மாதிரியே இது ஒரு உயிரை விலை கொடுத்து தான் அவனை கற்றுக்கொள்ளணுங்கிற இடத்துல இருக்கக்கூடாது. முன்கூட்டியே வந்து அதை கற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கணும். அதான் வைக்கப்படப்பு வந்து வைக்கோல் போர் பற்றி எரிந்ததற்கு பின்பு அணைக்க முடியாது. முன்கூட்டியே வந்து தீப்பிடிக்காமல் பார்த்துக்கிறணும்பாங்க. இவரை பொறுத்தவரையில் வைக்கோல் போர் பற்றி எரிந்ததற்கு பின்பு அணைக்க வருவது மாதிரி செஞ்சிட்ருக்காரு. குறிப்பாக இதுக்கு முன்னாடி திமுகவை விமர்சனம் பண்ணதுக்கும் நேற்று நடந்த கூட்டத்தில் திமுக விமர்சனம் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் திமுக விமர்சனம் பண்ணும்போது அவர் முன்வைக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்கைன்னா என்னன்னு தெரியாமல் நிறைய கட்சிகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குமே இவர் வந்து கொள்கைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் சைடும் உள்ள விவாதங்களை வச்சுட்டு வர. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொள்கைனா இவர் எதை பின்பற்றுகிறார்? அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அதுக்கு பின்பு நடந்த ஆணவ படுகொலைகளுக்கு ஏதாவது வந்து இவங்க எதிர்குரல் எழுப்பியிருக்காங்களா? தீர்மானம் இயற்றி இருக்கிறாங்களா? மறுபடியும் சொல்கிறேன், களத்திற்கு சென்று இருக்கிறார்களா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறார்களா? ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி எல்லாத்தையுமே நீங்களாக உங்கள் பங்களாக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் தான் பெரிய கட்சின்னு மீடியாக்களை வச்சு போஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவான்? விஜய் கூட்டத்துக்கு போனால் நம்ம நெரிசலில் செத்துருவோம், குழந்தையெல்லாம் கூட்டு போகக்கூடாது, பெண்கள்லாம் போனால் ரொம்ப நெருக்கடி ஆகிரும் அப்படிங்கிற மனநிலை தான் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது, அச்சம் இருக்கிறது. அப்படி இருந்தால் நேற்று 2000 பேர் வந்திருக்காங்களே சார் கூட்டத்தில். 2000 பேர் அவங்க கட்சிக்காரன் 2000 பேர் வர்றதுல என்னங்க ஆச்சரியம் இருக்குது? இது திருமாவளவன் வந்து மாநாடு நடத்தினார்னா பல லட்சம் பேர் கூடுறான். ஆனால் திருமாவளவன் வந்து இப்பொழுது சட்டையை மாட்டிட்டாரு, கோட்டை மாட்டிட்டாரு, இதோ காரில் புறப்பட்டு விட்டார், இதோ கூலிங் கிளாஸ் போட்டாருன்னா சொல்கிறான்? சொல்ல மாட்டான். மாநாட்டில் பேசுகிறது மட்டும் கொஞ்சம் நேரம் ஒளிபரப்பான் தொலைக்காட்சியில். இதெல்லாம் பில்டப். ஒரு சினிமா நடிகனையை வைத்து கொண்டு காட்டுகிற ஒரு மாய்மாலம் தான் அது. ஒரு மாயையை வந்து நிலைநிறுத்த பார்க்குறாங்க. இது ஒரு மாயமான, இதெல்லாம் நிலைக்காது, நீடிக்காது. இதை விட பெரிய கவர்ச்சி அரசியலையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. அதனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு நீண்ட கால அரசியல்வாதியாக நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.